தமிழ் மொழியில் திருவாதிரை என கூறப்படும் நட்சத்திரத்திற்கு வடமொழியில் ஆர்திரா என்று பெயர். இதுவே ஆருத்ரா எனப்படுகிறது. சிவராத்திரி என்று சிவனை வழிபட்டால் பலன், ஆருத்ராவன்று அவரை தரிசித்தாலே பலன். சேந்தனாருக்கும் திரேதாயுகாவிற்கும் சிவன் நேரில் தோன்றி தரிசனம் தந்த திருவாதிரை நாளே ஆருத்ரா தரிசனமாக கொண்டாடப்படுகிறது. ஒரு காலத்தில் திரேதாயுகா என்ற பெண் பார்வதியின் தீவிர பக்தியாக இருந்தாள். திரேதாயுகாவிற்கு திருமணம் நடந்தது. ஆனால் திருமணமான 3வது நாளே திரேதாயுகாவின் கணவன் இறந்து விட்டான். அலறி துடித்த திரேதாயுகா பார்வதி தேவியை, உன் பக்தையான என்னை நீ இப்படி சோதிக்கலாமா? இத்தனை காலம் உன்னை வணங்கி என்ன பயன் என்று அலற, கைலாயத்தில் சிவன் அருகில் இருந்த பார்வதி அவள் கணவனுக்கு உயிர் பிச்சை அளிக்க சபதம் செய்தாள். அதிர்ந்து போன சிவன் உடனே யமலோகத்தை ஒரு பார்வை பார்க்க, பதறிப்போன யமனும் திரேதாயுகாவின் கணவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார். சிவனும் பார்வதியுமாய் திரேதாயுகாவிற்கும் அவள் கணவனுக்கும் ஒரு மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் தரிசனம் தந்தார்கள். இந்த தரிசனத்திற்குத்தான் ஆருத்ரா தரிசனம் என்று பெயர்.